Dear students, good afternoon. The University College of Engineering and Viluppuram அங்கேருந்து வந்திருக்க ஒரு போஸ்டர் எம்எஸ்எம்இ ஐடியா ஹேக்கத்தான் 5.0 ஸ்மார்ட் அண்ட் சஸ்டைனபிள் எம்எஸ்எம்இஸ் அப்படின்னு கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ இதுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருந்தேன். வாட் இஸ் எம்எஸ்எம்இ ஐடியா ஹேக்கத்தான் 5.0 அண்ட் அதோடைய தீம்ஸ் 5 இருக்குது. அதுலேருந்து ஏதாவது ஒரு தீம் எடுத்துக்கிட்டு அந்த தீமில் ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் டைட்டில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்தது இந்த லாகின் பண்ணுறதுக்கான ஒரு லிங்க் கொடுத்துருந்தேன், அதில் போய்ட்டு லாகின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ அதில் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணும்போது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாகின் பேஜ்க்கு போகும். ஓகே, இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் உள்ள நீங்கள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்து உள்ளே போங்க. அடுத்தது டேட் ஆஃப் பர்த்தில் மற்ற எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். அண்டு இமெயில் ஐடி அஃபிஷியலாக நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி யூஸ் பண்ணுங்கள். அண்ட் மொபைலும் உங்களுடைய யூஷுவல் எப்போவுமே யூஸ் பண்ணுற உங்களுடைய ஓன் மொபைல் நம்பர் கொடுங்க. ஓகே, அதுக்கு ஓடிபி வரும் இப்போது ரெஜிஸ்டர் பண்ணும்போது. ஸோ கையில் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ ஆக்டிவாக இருக்கிற இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் உங்கள் கையில் இருக்கணும். ஓகேவா? அடுத்தது அதில் டேட் ஆஃப் பர்த் இதில் கரெக்டாக இருக்குது. டேட் ஆஃப் பர்த் வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போது 20/05 உங்களுடைய இயர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 20 நம்பரில் போடுங்க, ஸ்லாஷ் போட்டு மே அப்படின்னா எம்ஏஒய் 3 லெட்டர்ஸ். ஓகே, ஜூன் அப்படின்னா ஜேயூஎன் மட்டும் போட்டால் போதும். ஓகே, அதில் 3 லெட்டர் மட்டும் போட்டால் போதும். ஃபர்ஸ்ட் ஒன் கேபிட்டல் லெட்டரில், அடுத்து ஸ்மால் லெட்டர்ஸ் போட்டு ரைட் ஸ்லாஷ் இயர் போட்டுக்கோங்க. அப்படி போடும்போது கேலண்டர் காட்டும். அது லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா அது உள்ள ஓகே ஆகிடும். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ அடுத்தது கடைசியாக அது முடியும் போது உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் ஒன்று கேட்கும். ஸோ ஆதார் கார்டுடைய பிடிஎஃப்பை நீங்கள் வச்சுக்கோங்க. அதை அதில் சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும், ஓடிபி கேட்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்டு என்டர் பண்ண பிறகு அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க பத்திரமா. ஓகே, எனக்கு அதை யூசர் ஐடி பாஸ்வேர்டுன்னு என்னுடைய பர்சனல் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ரிஜிஸ்டர் பண்ணி முடித்த பிறகு அடுத்த பேஜ்க்கு உள்ளே போகும். அந்த பேஜில் உங்களுக்கு ப்ரொஃபார்மா ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஐடியா அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, அதோடைய பிடிஎஃப் தான் நான் இதில் வச்சுருக்கேன். ஓகே, இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் அதுக்கு முன்னாடி இந்த எம்எஸ்எம்இ ஐடியா ஹேக்கத்தான் அப்படிங்கிற அந்த ஃபைல் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி இது ப்ராசஸ் நடக்கும், அதாவது எப்படிலாம் இந்த ப்ராஜெக்ட்ஸை செலக்ட் பண்ணுறாங்க, யார் யார் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இதில் இருக்கும். ஓகே, அடுத்தது முக்கியமாக பேஜ் நம்பர் 6 பார்த்தோம்னா தீம்ஸ் ஃபார் ஐடியாஸ்ன்னு இருக்கும். ஆல்ரெடி நம்ம அந்த தீம்ஸ் இருக்கு இல்லையா 5, அதோடைய டிஸ்கிரிப்ஷன் இதில் இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான டிஸ்கிரிப்ஷன் இந்த 2 பேஜில் இருக்கும். அதை படிச்சுக்கோங்க, படித்து புரிஞ்சுக்கோங்க. இல்லைனா டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள். இல்லை எனக்கு புரியல அப்படின்னா நீங்கள் அது அப்படியே இந்த இப்போது 1 அப்படின்னா லோ கார்பன் ஃபுட் பிரிண்ட் சொல்யூஷன்ஸ் டெக்னாலஜிஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு மொத்தமாக காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி இந்த மாதிரி ஒரு டீப்சீக் அப்படிங்கிற வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டில் ட்ரான்ஸ்லேட் இன்டு தமிழ் அப்படின்னு கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸாக்ட்லி அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அழகாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ அதை ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. அதை புரிஞ்சுக்கோங்க, படித்து புரிஞ்சுக்கோங்க. புரியல அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள். அதே மாதிரி 5ல் எது வேணுமோ உங்களுக்கு எடுத்துக்கலாம். அதுலேருந்து நீங்கள் ப்ராஜெக்ட் டைட்டிலும் அதுக்கு ரிலவெண்ட்டாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது இந்த எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது உள்ளே போகும். ப்ரோஃபார்மா லாகின் பண்ண பிறகு இது உள்ளே போகும். ஸோ அந்த ப்ரோஃபார்மா ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஐடியா அப்படிங்கிற பேஜ். இதில் இம்பார்ட்டண்ட்டாக செலக்ட் ஹெச்ஐபிஐ ஸ்டேட்டில் தமிழ்நாடு கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் ஹெச்ஐபிஐயில் அது ஹோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் பேர். ஓகேவா? ஸோ அதில் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் விழுப்புரம் மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகே, அடுத்து சூஸ் தீம். அந்த 5 தீமில் நம்ம எது செலக்ட் பண்ணிங்களோ உங்களுக்கு எது ஓகேவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது 4th ஒன் ப்ளீஸ் சூஸ் ஃப்ரம் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஐடியா செக்டர்னா நீங்கள் எடுத்து அந்த தீமில் இருக்கிற டைட்டில் ஒன்று சொன்னோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு பர்டிகுலர் டைட்டில், அது இந்த பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸில் எது மேட்ச் ஆகுதோ அதை இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே ஆகிடும். இது நான் பிடிஎஃப் எடுத்து வச்சுருக்கேன், அது வெப் பேஜில் இருக்கும். ஓகே, அடுத்தது நம்பர் 5 டைட்டில் ஆஃப் ப்ரப்போஸ்ட் ஐடியா இன்னோவேஷன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு
ஆரம்பிக்கிறதுக்கு அழகாக இந்த டீப்சீக் எடுத்துக்கிட்டு இதில் உள்ளே போயிட்டு டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் ஆல்ரெடி இதில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எம்எஸ்எம்இ ஐடியா ஹேக்கத்தான் அதெல்லாம். அதை ஓகே, அந்த எம்எஸ்எம்ஐ ஐடியா ஹேக்கத்தான் அந்த பிடிஎஃப் நான் அனுப்பிச்சுடுறேன், அதை போஸ்ட்டில் மட்டும். அதை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை இன்புட்டாக கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் இமேஜை கூட இன்புட்டாக கொடுக்கலாம். கொடுத்து ஓகே, இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் த வேர்ட்ஸ் எக்ஸாக்ட்லின்னு கொடுத்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அது அழகாக அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு டெக்ஸ்ட்டாக கொடுத்துரும். எக்ஸ்ட்ராக்ட் த டெக்ஸ்ட் கூட கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது எக்ஸாக்டாக எடுத்து கொடுத்துரும். ஸோ இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் பார்ட்டிசிபெண்ட் அதுக்கான லிங்க்கும் ஜாயின் எம்எஸ்எம்இ ஐடியா ஹேக்கத்தான் அதுக்கான லிங்க்குமே அதில் கொடுத்துரும். அண்ட் கான்டாக்ட் யாரெல்லாம் அப்படின்லாம். ஓகே, ஸோ இப்போ அதனுடைய தீம்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துரும். ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த தீம் இதில் ஓகேவோ, இன்கேஸ் வந்து இப்போ இந்த தீம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. கீழே மெசேஜ் டீப் சீக்கில் கொடுத்து ஒரு ஐஃபன் போட்டு give me some innovative title for this theme அப்படின்னு கொடுங்க. ஓகே, ஸோ அது சம் டைட்டில்ஸை ப்ரொவைட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி சம் தீம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், சாரி டைட்டில்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இதில் உங்களுக்கு எது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே சும்மா கோத்ரூ பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு இன்கேஸ் இது ஓகே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த டைட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இதான் உங்களுடைய ப்ராஜெக்ட் டைட்டில் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த ப்ரொஃபார்மா ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஐடியா அந்த வெப்பேஜ் இருக்கு இல்லையா, அதில் இந்த டைட்டில் எடுத்து இந்த தீம் என்ன தீமோ அதை கொடுத்துருங்க. அடுத்தது அந்த டைட்டில் இப்போ புதுசாக வந்துச்சு அந்த டைட்டில் இதில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் நியூனஸ் அண்ட் யூனிக்னஸ் ஆஃப் த இன்னோவேஷன் அது இருக்கு இல்லையா, அதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஓகே, ஸோ இதில் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. இதில் ஐஃபன் போட்டு ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் நியூனஸ் uniqueness of the innovation. இது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. அப்படி இந்த மாதிரி கொடுத்து ப்ராக்கெட்டில் இதில் கொடுக்குற கண்டென்ட் எல்லாமே வந்து 1500 கேரக்டர்ஸ். ஓகே, அதையும் கொடுத்துட்டிங்கன்னா அது கரெக்டாக அதை கொடுத்துரும். ஓகே, படித்து பாருங்கள். எதாக இருந்தாலும் இதில் வர்றது எல்லாத்தையும் படித்து பாருங்கள். ஓகே, இந்த கண்டென்ட் நீங்கள் அப்படியே எடுத்து கூட அதில் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா, ரைட்டா. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி அடுத்தது சேம் அகெயின் அந்த டைட்டில் எடுத்துக்கோங்க, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா. ஓகே, அதுக்கு எதாவது வந்து அடுத்தது கான்செப்ட் அண்ட் அப்ஜெக்டிவ் அப்படின்னு இருக்கு. கான்செப்ட் அண்ட் அப்ஜெக்டிவ்
இதுவும். ஸோ இதில் வந்து ஃபார் தி சேம் தீம் செலக்டட் அப்படின்னு போட்டு ஃபார் தி சேம் தீம் செலக்டட் கமா போட்டு ஒரு 1500 கேரக்டர்ஸ். ஓகே, மேக்ஸிமம் 1500 கேரக்டர்ஸ் அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கோங்க. It will give the content. ஓகே, ஸோ இதில் கான்செப்ட் தனியாக, அப்ஜெக்டிவ் தனியாக போட்டுக்கோங்க. இதை அப்படியே கூட நீங்கள் எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது எல்லாமே நீங்கள் ஒன்று ஒன்றா வர ஒரு நியூவாக ஒரு வேர்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த டைட்டில் போட்டு அது கீழே இது, இந்த டைட்டில் போட்டு அது கீழே இது அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட்டை போட்டுகிட்டே வந்துடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் அதுலேருந்து காப்பி பண்ணி இதில் போட்டுக்கோங்க. பிகாஸ் கடைசியாக நீங்கள் டாக்குமெண்ட்டே இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது ஸ்பெசிஃபை த பொட்டன்ஷியல் ஏரியாஸ் ஆஃப் அப்ளிகேஷன் இன் இண்டஸ்ட்ரி மார்க்கெட் அண்ட் ப்ரீஃப். அவ்வளோதான், அது கொடுங்க. அதுலேயும் வந்து 1500 கொடுங்க, நான் கொடுக்காம விட்டுருக்கேன். ஓகே, மேக்ஸிமம் 1500 characters. ஓகே, ஸோ கொடுத்தீங்கன்னா அது அழகாக நீட்டாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும். ஸோ அதுவும் 1500 கேரக்டர்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி வருது இல்லையா? இதை அப்படியே அழகாக காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. வேர்டில் காப்பி பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணி வேர்டில் போட்டுக்கோங்க, பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து காப்பி பண்ணி அந்த காப்பி இருக்கும் இல்லையா, எடுத்து இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே போட்டுக்கோங்க. எங்கே இதில் இது உள்ள. ஓகே, ஸோ இதுக்குள்ளே கூட நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ரைட், அடுத்து அதே மாதிரி ஒன்று ஒன்றா ஃபில் பண்ணிட்டே வாங்க. அதே மாதிரி ப்ரீஃப்லி ப்ரொவைட், இதையும் அதுக்கு அடுத்த டைட்டில் போட்டிங்கன்னா அதுக்கான கண்டென்ட் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுல தான். அதே மாதிரி இப்போ வேர்டில் போட்டிங்கல்ல, இந்த ஹெட்டிங்கை போட்டு போடுங்க அதெல்லாம். ஓகேவா? ஸோ அந்த வேர்டில் டாப்பில் இப்போ கொஷின் இதில் இருக்குது, பாயிண்ட் இருக்குது, அதுக்கான கண்டென்ட் எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் இதை ஃபார்மேட் கொண்டு வந்துருங்க. டாப்பில் இதை நான் உங்களுக்கு வேர்ட் ஃபார்மேட்டில் மாற்றி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஒன் செலக்ட் ஹெச்ஐபிஏ ஸ்டேட், அதில் வந்து ஹெச்ஐபிஏ வெறும்னே ஹெச்ஐபிஏ ஸ்டேட் தமிழ்நாடு. செகண்டு ஹெச்ஐபிஏன்னு போட்டு ஒரு ஐஃபோன் போட்டு யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம். தேர்ட் ஒன் செலக்ட் த தீம், நீங்கள் என்ன தீமோ அதில் பேஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து ப்ளீஸ் சூஸ் எனி ஒன், அதில் என்ன செலக்ட் பண்ணீங்களோ தட் இஸ் ஐடியா செக்டார் அப்படின்னு போட்டு இந்த 5ல் எது ஒன்று போட்டிங்களோ அதை போட்டுக்கோங்க. 5 அப்படின்னு போட்டு டைட்டில் ஆஃப் த ப்ரொபோஸ்ட் ஐடியா இனோவேஷன், அதில் டைட்டில் போடுங்க. ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் நியூனஸ் யூனிக்னஸ், இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா, அதில் போட்டுக்கோங்க. இந்த கொஷின்லாம் அதில் இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதே வேர்டை வந்து பிடிஎஃபாக மாற்றிக்கோங்க. சூஸ் ஃபைல் கொடுத்து அதை செலக்ட் பண்ணி கொடுத்துட வேண்டியது தான். இதில் வெரிஃபிகேஷன் கோடு கீழே இருக்குல்ல, இதை கேரக்டர் சென்சிட்டிவ் இது கொடுத்து சப்மிட் பண்ணால் முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.